செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல இடங்களில் வினாத்தாள் வெளியானதால் நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்தாகுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு தமிழகம் முழுவதும் பல்வேறு மையங்களில் நேற்று நடைபெற்றது. இந்த நிலையில் ஈரோட்டில் உள்ள தேர்வு மையம் ஒன்றில் தேர்வு எழுத வந்த தனக்கொடி என்ற பெண்ணிடம் முன்கூட்டியே வினாத்தாளின் நகல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரிடம் விசாரித்த போது தனது கணவர்தான் இந்த வினாத்தாளை அழித்ததாக தெரிவித்தார். இதையடுத்து தனக்கொடியின் கணவர் செந்தில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேபோல நாமக்கல்லில் உள்ள தேர்வு பயிற்சி நிறுவனத்திலிருந்து வினாத்தாள் வெளியானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பயிற்சி நிறுவன பொறுப்பாளரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வினாத்தாள் வெளியானதாக தகவல்கள் கிடைத்ததை அடுத்து அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனுடைய குரூப் 2 வந்து எக்ஸாமுக்காக நீங்கள் எழுதி வந்தேங்க. கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு வெளியே வரும்போது அதனுடைய இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் ஷீட் ஒரு பொண்ணுகிட்ட இருந்துச்சுங்க. முழுமையாக என்ன எக்ஸாம் எழுதணுமோ அதனுடைய காப்பினுடைய ஜெராக்ஸ் காப்பி கொஸ்டின் அதை பேனாவில் எழுதி அதுக்கான ஆன்சர் ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லாக இது நாமக்கல்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இதனால் நான் மன உளைச்சல் ஆகியிருக்கோம். நாங்கள் இதுக்கு தக்க நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். அதாவது வீக்கெண்டில் மாடர்ன் கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப இந்த மெட்டீரியல்ஸும் எங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் எடுத்தது யார் கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி காலையில் இதை எடுத்துகிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண போயிட்டு பார்த்தா சேம் கொஸ்டின்ஸ் அதே எக்ஸாமில் இருக்குது. ஸோ இதை யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. வினாத்தாள் வெளியானது உறுதியாகும் பட்சத்தில் நேற்று நடைபெற்ற குரூப் 2 தேர்வு ரத்தாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தருமபுரியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து வினாத்தாளும் சுமார் 1 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட பணிகளுக்கான 3687 பேரை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் 6,40,000 பேர் எழுதினர். இதனிடையே வினாத்தாள் வெளியான புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. எனவே புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் நடராஜ் தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு குமாரபாளையத்தில் தேமுதிக சார்பில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. நகர செயலாளர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை திருச்செங்கோடு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். பேருந்து மற்றும் மின்சார கட்டணம், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை சுட்டிக்காட்டிய அவர், கேப்டன் விஜயகாந்த் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுத் தந்துள்ளது என்றார். அதைத் தொடர்ந்து தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ஏழை பெண்களுக்கு சேலைகளை இலவசமாக வழங்கினார். இந்த ரத்த தான முகாமில் 52 பேர் பங்கேற்றனர். இதேபோல் சேலம் மாநகராட்சியிலும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலப்பணிகள் செய்யப்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு நல்ல உதவிகளை செய்ய சொல்லியிருக்கார் தலைவர். அதன் வாயில இன்னைக்கு சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கோம். சத்துணவு மையங்களுக்கு வெள்ளை அடிச்சு கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு 8வது டிவிஷனில் காந்தி நகர் என்ற பகுதியில் மாநகராட்சியினுடைய அவல நிலைகள் எங்கு பார்த்தாலும் குப்பை கோலங்கள், பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் புரட்சி கலைஞருடைய ஆணைக்கிணங்க பல்வேறு நல உதவிகளை செய்து மக்களுக்கு சுகாதாரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுபோன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் பணியின் போது சேலம் புதிய பேருந்து நிலைய முக்கிய சாலையில் உள்ள வேக தடைக்கு வர்ணம் பூசப்பட்டது. தாதகப்பட்டி பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பொன்னேரியை அடுத்த ஆர்த்திமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் கோவிலில் 7ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்த்திமங்கலத்தில் நடைபெற்ற இந்த தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதம் இருந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக காத்திருந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டு பூக்குழி இறங்கினர். இந்த திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ துலுக்கானத்தம்மன், ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ அங்காளம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது.
இதேபோல் சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனங்காபுத்தூர் ஸ்ரீ ஆலவட்டம்மன் கோவிலிலும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிங்காரி மேளம், கரகாட்டம் ஆகியவற்றுடன் அம்மன் திருவீதி உலா வந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்து பயிர்களை நாசப்படுத்திய காட்டு யானைகள் வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டன. கல்லாறு விவசாய நிலங்களுக்குள் நேற்றிரவு புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் அங்கிருந்த விவசாய பயிர்களை மிதித்தும் பாக்கு மரங்களை உடைத்தும் நாசப்படுத்தியது. தகவலறிந்த வனத்துறை குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று பட்டாசுகளை வெடித்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் துரத்தினர். கல்லாறு பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் அடர்ந்த வனப்பகுதியொட்டி இருப்பதால் அடிக்கடி காட்டு யானைகள் விவசாய பயிர்களை நாசப்படுத்தி வருகிறது. எனவே இதனை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்பெயினின் கேனேரி தீவு பகுதியில் பயங்கர காட்டுத்தீ, 5000 பேர் வெளியேற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.